வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. For every action there is an equivalent reaction. தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் மறுபடியும் தர்மமே வெல்லும். வினைக்கு எதிர்வினை கட்டாயம் உண்டு. இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போலாங்க. நமக்கு இதான் வேலை. இதை சொல்றக்கா நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிச்சோம். இது என்ன கல்வி சேனலா கிளாஸ் எடுக்கிறதுக்கு? சில்லற பையனை செருப்புல அடிக்கிற சேனல் இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தா நல்லா இருக்குமா அப்படின்னு கேக்குறீங்களா? அவனை நம்மளே அடிக்க வேணாம். பிரபாகரன் இருந்த அந்த இடத்தில் மட்டும் இந்த சீமான் இருந்திருந்த இந்த ஆள்ல எப்படா கத்துற, தொண்டையா வலிக்குது. இருந்திருந்தா இதுக்கு பேரு ஆக்ஷன். இதுக்கு ரியாக்ஷன் ஒண்ணு இருக்குல்ல. சீமான்கிற சில்ற பையனால ஒன்னும் புடுங்க முடியாதுன்னு நேத்து நடந்த மாநாட்டுல நான் போய் பேசியிருந்தா அது வன்மம், அதர்மம் மனோஜ் போய் பேசியிருந்தா அது வன்முறை, யூடியூப் ரூட்டர்ஸ் போய் பேசியிருந்தா அது அவதூறு. இப்படி நாங்கெல்லாம் பேசாம சீமானுடைய வேட்பாளரே ஒருத்தன் பேசியிருந்தானா? பேசினுட்டானே அம்பி, பேசினுட்டான் அம்பி. மாநாட்டு பந்தல்ல போய் நின்னுட்டு அம்பி யாருன்னு கேக்குறேளா? அவர் ஒரு ஐயங்காராத்து பையனாமா? பையன் இல்லை, ஐயங்காராத்து ஐயராமா. நேக்கு தெரியல, புதுசா இருக்குது முகம். இந்த திராவிட கட்சிகளை இந்த தமிழ் பார்ப்பனர்கள் தான் ஆட்சியை விட்டு அகற்ற போறோம். இந்த ஐயங்காராத்து ஐயர் சொல்லிட்டு இருக்கார். அந்த மாநாட்டு திடல்ல போய் நின்னுட்டு இருந்து முன்னாடி கேமராவை வச்சுட்டு நின்னு அம்மி நின்னுட்டு பேசினாரா, நடந்துட்டு பேசினாரா, என்ன பேசினாருன்னு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பார்ப்பனர் அல்லாத இயக்கம்னு ஒரு இயக்கத்தை தொடங்கி இந்த மண்ணில் இருந்த பார்ப்பனர்களை அரசியல் நீரோட்டத்திலிருந்து அப்புறப்படுத்தி அவங்களுக்கு அரசியல்ல அதிகாரமும் இல்லாம எந்த ஒரு பங்கீடும் இல்லாம விலக்கி வச்சிருக்காங்க. இந்த நிலைமை மாறணும்னா இந்த திராவிட கட்சிகளோட ஆட்சி முடிவுக்கு வரணும். பிறமொழி பார்ப்பனர்களால துவங்கப்பட்ட விஜயநகர பேரரசை அதோட நீட்சியா இருக்கிற இந்த திராவிட கட்சிகளை முடிவுக்கு கொண்டு வரணும்னா அது தமிழ் மொழி பேசுற தமிழ் பார்ப்பனர்களாலதான் முடியும். அம்பி பேசுனது கேட்டேலானோ? சீமானுங்கிற இந்த சில்லற பையனால ஒன்னும் புடுங்க முடியாதான். நம்ம சொல்லலே, கூலிக்கு மாரடிக்கிற சில்லற பையனால குறைக்கத்தான் முடியும், வேற எதுவும் செய்ய முடியாதான். நாங்க போடுற எலும்ப கடிச்சு திங்குற இந்த சீமான் இதனால இவ்வளவுதான் முடியும். ஓ, எதுன்னு கேக்குறேலா? இந்த திராவிட கோட்டையை இடிக்கிறத பத்தின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த திராவிடாக்களாலாம் என்ன பண்ணிட்டு இருக்காளாம்? பார்ப்பனர் அல்லாதோர் அப்படின்னு ஒன்னு ஆர்கனைஸ் பண்ணாலாம். அந்த ஆர்கனைசேஷன்ல பார்ப்பனர் அல்லாதோர் எல்லாம் சேர்ந்து இருந்துட்டு இருக்கிற சூத்திரவாளையெல்லாம் படிக்க சொல்லிட்டு இருந்தா. அவ பேச்ச கேட்டு சூத்திரவாள்லாம் நல்லா படிச்சு நல்ல நிலைமைக்கு வந்துண்டா. சொன்னா நம்ப மாட்டேன். வித்யா வீரப்பன் ஒரு சூத்திரச்சி ஏதோ நல்லா படிச்சிருக்காளாம். அப்புறம் கார்த்திகாங்கிற சூத்திரச்சி இன்ஜினியரிங் படிச்சிருக்காளாம். அப்புறம் கோபிச்செட்டிப்பாளையத்துல ஒரு கேண்டிடேட் இருக்காளோனோ, அவ பேர் எனக்கு தெரியல. அவ முனைவராமா, முனைவர் பட்டம் வாங்கி இருக்கலாளாம். அப்புறம் அபூபக்கர்ங்கிற பாய் ஒருத்தர் இருக்கிறாளோனோ. பாய்னா இஸ்லாம் பாயா இருக்கலாம், அதுவும் வச்சுக்கலாம். அந்த பாய் வக்கீலுக்கு படிச்சிருக்கன். பார்ப்பனர் அல்லாதவர்ங்கிற அந்த சபை வர்றதுக்கு முன்னாடி இந்த கலிகாலம் எல்லாம் இந்த உலகத்துல நடந்திருந்ததா? நாங்கள் ஐயர்கள் மட்டும் படிச்சுட்டுதான் டாக்டராகவும் வக்கீலாகவும் என்ஜினியராகவும் ஆடிட்டராக கூட ஓடிட்டு இருந்தோம். இப்ப பாருங்க, சூத்திரவாக்கள் பஞ்சவாக்கள் எல்லாம் படிச்சுட்டு வரா. இது நேக்கு நல்ல பிராப்தமா படலை. மீண்டும் சூத்திரவாளா படிக்கப்படாது, ஐயங்கார் மட்டும்தான் படிக்கணும். அதுக்காக தான் நெப்பு கொண்டு வந்திருக்கோம், நியூ எஜுகேஷன் பாலிசி. இந்த பாலிசில சூத்திரவாக்கள்லாம் சீமான் சொல்ற மாதிரி மாடு மேய்க்கலாம். எதுக்காக மாடு மேய்க்கலாம்? ஆந்திராக்கு தமிழ்நாட்டுல இருந்து 1.5 லட்சம் கோடி டர்ன் ஓவர் போயிட்டு இருக்காம். சூத்திரவாக்கள்லாம் மாடு மேய்ச்சா அந்த டர்ன் ஓவர் இங்கே எடுத்துடலாமோ இல்லையோனோ? முடிவிட்டலாம். 25,000 கோடி டர்ன் ஓவர் ஆயிட்டு இருக்காம். பானை செய்யலாம், 5,000 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் ஆயிட்டு இருக்காம். அதுக்கும் மேலே துணி வெளுக்கலாம், 10,000 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் ஆகுதாம். அதுக்கும் மேல குலசாமி தொழில செஞ்சா குலத்தொழில் வேற, குலசாமி தொழில் வேற. குலசாமி தொழில்ங்கிறது வயல்ல இறங்கி மண்ணை மிதிச்சு வேலை பார்க்கறது. அந்த குலசாமி தொழில செஞ்சா நமக்கு புண்ணியம் கிடைக்கும். சம்பளமா முக்கியம்? சம்பளம் நமக்கு புண்ணியம் தானே முக்கியம். இப்படி புண்ணியம் எல்லாம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஒரு மயிரி புடுங்க முடியாத சில்லற பைய சீமானெல்லாம் வெத்து வேட்டு இவன் ஒரு அண்ட புழுக ஆகாச புழுக சும்மா புழுகிக்கிட்டு தான் தெரியவா. இவனால 10 பைசாக்கு ஆகாது. மீண்டும் பார்ப்பனர்களிடம் இந்த அதிகாரம் எல்லாம் போகணும்னா
தமிழ் பார்ப்பனர்களால மட்டும்தான் முடியும். பணமரம் ஏறிட்டு இருக்கிற சீமானால 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்ல. ஜாதிய சொல்லல, அவனே படிக்கட்டு வச்சு பணமரம் ஏறி போனான்ல அத சொன்னேன். இன்னும் வேற மாதிரி சொல்றேனே, அவனே பிராண்டட் ஷூ போட்டு மாடு மேய்க்க போனான்ல அந்த சீமானால முடியாதுன்னு சொல்றாங்க. எல்லாமே தமிழ் பார்ப்பனர்களால மட்டும்தான் முடியும், இவனால ஒன்னும் புடுங்க முடியாதுங்க அப்படின்னு அம்பி சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் நம்ம சொன்னோம்னா தானே தப்பு. அவ கேண்டிடேட்டே சொல்லிட்டு இருக்கா. அம்பி நீ ஏன் இன்னொரு தடவை அதை அழகா சொல்லி புரிய வச்சுடு. சீமானால ஒன்னும் புடுங்க முடியாதுன்னு அம்பி உனக்கு இல்லை, அந்த தம்பிக்கே நல்லா தெரியும். சீமானால லட்சியம்னா என்ன, தமிழ் தேசியம்னா நினைச்சுட்டு இருக்கே இல்ல, அது அவன் ஒரு பெரியார வச்சுட்டு இருக்கான்ல மாப்போசி, அவளுக்கே இல்ல. மாப்போசியே சான்ஸ்கிரிட்டும் ஹிந்தியும் தான் எசென்சியல் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தா, அவளை பெரியாரா வச்சுட்டு இருக்க சீமானுக்கு சில்ற பையனுக்கு மட்டும் தமிழா வாழ்ந்துட போகுது. இல்லை, அவனுடைய பிளானே வேற. மாவீரன் ஆரெல்லாம் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க, நீங்க யார மாவீரன் நினைச்சிட்டு இருந்தீங்களோ அவரை இவனோட சமையல்காரனா மாத்திட்டான். இங்க மாப்போசியோட தமிழ் தேசியத்தை அமைச்சே தீர்வேன்னு அவன் தான் சொல்லிட்டு இருக்கான். அதையெல்லாம் கேட்டு நம்பித்தான் அபுபக்கர்ல இருந்து களஞ்சி இங்கப்பா ஆயிரவிளக்கா அவன் வரைக்கும் இதெல்லாம் நாம சொன்னாதாங்க தப்பு. அவ வேட்பாளரான ஒரு அம்பியே சொல்லிண்டா, அது அவளுக்கு பிரச்சனையே இல்ல. இந்த திராவிட கட்சிகளை இந்த தமிழ் பார்ப்பனர்கள் தான் ஆட்சியை விட்டு அகற்ற போறோம். மொத்தத்துல இந்த அம்பியே சீமான செதைச்சிட்டார். ஆனாலும் நம்ம சில பேருக்கு அட்வைஸ் பண்ணணும். யாருக்குன்னு கேக்குறீங்களா, அந்த மேட்டூர் தொகுதி வேட்பாளர் வித்யா வீரப்பன். உங்க பேரை சொன்னோன்னையும் பெரிய ஒரு கைதட்டல் வந்துச்சு தெரியுமா? போன நாடாளுமன்ற தேர்தல்லையும் காளியம்மாளாக்காக்கு இதே மாதிரியான கைதட்டல் வந்துச்சு. அப்ப கயல்விழியோட மூஞ்சிய பாத்துருக்கணுமே நீங்க. பாருங்க, அடுத்த 6 மாசத்துல பிசுராய் வெளியே போயிட்டாங்க. இது உங்களுக்கு மட்டும் இல்ல, ஃபர்ஹானாக்கு பொருந்தும், காளியம்மாளுக்கு பொருந்தும். இது உங்களுக்கு மட்டும் இல்ல, ஃபர்ஹானாக்கு பொருந்தும், கார்த்திகாக்கு பொருந்தும். இப்ப லேட்டஸ்டா கூட சிறுவண்ட மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தாங்களே தாரிகா, அவங்களுக்கும் பொருந்தும். உங்களுக்கான கைதட்டல் கம்மியா வர வரதான் நீங்க அவ்வளவு நாள் கட்சியில இருப்பீங்க. கொஞ்சம் கைதட்டல் அதிகமானாலும் சீமான் தட்டி வச்சிருவான், பிசுற தட்டி வையி. கயல்விழி பேச காட்டல, நேத்து காமிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். பாத்துங்க, எல்லாரும் சீமான் கொள்ளையில தான் நிக்கிறீங்க. கொள்ளையில உணவு என்ன பண்ணுவான்னு தெரியாது, சேஃபா இருந்துக்கோங்கன்னு தான் சொல்ல வரேன். இனிமே நீங்களும் பேசுங்க, நாங்களும் பேசணும், நம்ம எல்லாரும் பேசுவோம், பட்டைய கிளப்புவோம், பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.